விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறின் போது மாமியாரை அடித்துக் கொன்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள பாவந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா மீனா தம்பதிக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஆண் குழந்தை உள்ளது. தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் மகளை பார்க்க மீனாவின் தாயார் தனலட்சுமி வந்துள்ளார். அப்போதும் தம்பதியிடையே பிரச்சினை ஏற்பட்ட சூழலில் தடுக்க வந்த தனலட்சுமியை சிவா இரும்பு ராடால் அடித்துக் கொன்றுள்ளார். காயமடைந்த மீனா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பி ஓடிய சிவாவை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள கண்ணன் பஜனை மடத்தின் மகா சம்பரோக்ஷணம் விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள், கலச புறப்பாடு மற்றும் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து கண்ணன் திருவுருவச் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் புவனகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை பழைய குயவர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சங்கையா மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட, யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அவரது மனைவி உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் யாகசாலை பூஜைகள், கலச புறப்பாடு மற்றும் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் மலர் வணிக வியாபாரிகள் சங்கம் சார்பில் பால்குட விழா விமரிசையாக நடைபெற்றது. காவிரி துலாக்கட்டத்தில் இருந்து பக்தர்கள் அலகு காவடி 108 பால்குடம் எடுத்து மேளதாளங்கள் முழங்க ஆலயம் வந்தடைந்தனர். வீச்சரிவாள் ஏந்திய கருப்பண்ணசாமி மற்றும் பச்சைக்காளி, பவளக்காளி, இடுகாட்டுக்காளி நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தார் ஆமருவியப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 10வது தலமான இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மூலவர் மற்றும் உற்சவர் சன்னதி விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் ஆமருவியப்பனும் செங்கமலத் தாயாரும் வெள்ளி வாகனங்களில் எழுந்தருளி மகாதீபாராதனை பெற்றனர். முடியாத தவறிச்செய்தே இருக்கட்டுமே 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழா பக்தர்களுக்கு ஆனந்த தரிசனமாக அமைந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த நெடுங்குணம் கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. 1200 ஆண்டுகள் பழமையானதாகவும் கிருஷ்ணதேவராயரால் புனரமைக்கப்பட்டதாகவும் கூறப்படும் இந்த கோவிலில் யாகசாலை பூஜைகள், ஹோமங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ராமச்சந்திர பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை நடந்தது. இதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் அருகே சின்னகுமட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோ பூஜை, வருண பூஜை, மகா தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.